எப்பயும் போல் 1.5 இன்ச்சு மடக்கி அடிக்க. அவங்களோட உயரம் வந்து 16 இன்ச்சு, 1/2 இன்ச்சு சேர்த்து 16 வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். சரியா? மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்டாச்சு. சரியா? அடுத்து கழுத்தோட இறக்கம் வந்து 9.5 இன்ச்சு வைக்கிறேன். வச்சுட்டு கழுத்தோட அகலம் வந்து அவங்களுக்கு 2.25 கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து 3.5 இன்ச்சு கொடுக்குறேன். மொத்தத்துக்கு மொத்தம் 6 இன்ச்சு அவங்களுக்கு. கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 6 இன்ச்சு. அதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஆம்கோல் இறக்கிறதுக்கு கழுத்தோட அகலம் வந்து கீழே வந்து 3.25 வச்சு மார்க் பண்ணுறேன். அதாவது மேலே ஒடுக்குமாவும் கீழே வந்து கழுத்து இறக்கம் போட்டிருக்கும் போது மேலே அகலம் வச்சோம்னா லூஸ் விழுகும். அதனால் மேலே வந்து 2.25 வச்சுட்டு கீழே வந்து 3.25 வச்சுருக்கேன். சரிங்களா? 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ கழுத்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஆம்கோல் இறக்கம் 6 இன்ச்சே வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அது கழுத்தோட அகலமும் ஷோல்டர் சேர்த்து 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க இல்லையா? அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. இப்போ செஸ்ட் அகலம் வந்து 40 இன்ச்சு அவங்களுக்கு. 40 அதை அப்போ 4 இன்ச்சு தையலுக்கு சேர்ப்போம் இல்லையா? சேர்த்தோம்னா 44. அப்போ 11 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். பின்பாட்டு வந்து 11 இன்ச்சு. சரிங்களா? அடுத்து வந்து ஆம்கோல் வந்து 9.5. இந்த 9.5 வந்து இங்கே வரணும். எனக்கு 19 இன்ச்சுனா 9.5 இன்ச்சு வரணும் நமக்கு ஆம்கோல் இறக்கம். சரிங்களா? 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த கர்வ் கொடுத்து வரைஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு 9.5 வந்து கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? 9.25 1/4 இன்ச்சு கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல. இது சாதா ப்ளவுஸ் இழுத்து கொடுக்குறதுனால 1/4 இன்ச்சு கம்மியாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டாக 9.25 வருது. வச்சு மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு தையலுக்கு. அடுத்து இடுப்பு வந்து 33.5 1/2 இன்ச்சு சேர்த்து 34. அப்போ 34ல் பாதி 12 17 தானே 33 34. அதில் பாதி 30ல் பாதி 15, 2ல் 17 17ல் பாதி 17 இன்ச்சு. அதில் பாதி வந்து எவ்வளோன்னு பார்த்தா 8.5. சரிங்களா? 17ல் பாதி 8.5 வச்சு மார்க் பண்ணியாச்சு. டாட்டுக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு நம்ம தையலுக்கான பாவுது. இப்போ இவ்வளோதான். பேக் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. சரிங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும்போது இப்படி தான் நான் வந்து இப்படி தான் கட் பண்ணிக்கிறேன். தேவையில்லாமல் எதையும் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். இந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பேக்கை. இப்போ அரைக்கட் போட்டாச்சு. பேக்கு முடிஞ்சு. அடுத்து ஸ்லீவ். ஸ்லீவை வந்து நம்ம 4ஆக மடக்கி போட்டாச்சு. சரிங்களா? இப்போ கீழே வந்து 1.5 இன்ச்சு வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம மார்க் பண்ணணும். நான் வந்து இவங்க வந்து 1.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா வெயிட் ஆனவங்க துணி பத்தாது. அதனால் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணியே 1.25 வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 1.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அவங்க கையோட உயரம் வந்து 8 இன்ச்சு. 8 இன்ச்சுனா 8.5 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 8 இன்ச்சு தையலுக்கான 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 வச்சு
நம்ம வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியாச்சு. அடிங்கை சுற்றளவு வந்து நான் இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்து இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை வந்து ஒரு டிட்டோவாக போட்டாச்சு. இப்போ அடிங்கை அவங்களுக்கு கையோட சுற்றளவு வந்து 16 இன்ச்சு. அப்போ 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். கையோட அகலம் வந்து 8 இன்ச்சு. இது வந்து இப்போ ரொம்ப வெயிட்டானவங்க வருது. சரிங்களா? இவங்களுக்கு கீழே வந்து 8 இன்ச்சுனா மேலே 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். ஆனால் அவங்க வெயிட்டாக இருக்கிறதுனால ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து அடிங்கை சுற்றளவு மார்க் பண்ணுறேன். அதில் வந்து நமக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராஸாக வருது. அதனால் நம்ம 1 இன்ச்சை வந்து அடிங்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். கீழே 8 இன்ச்சு மேலே 9 இன்ச்சு அடிங்கை சுற்றளவு. சரிங்களா? அதில் வந்து நமக்கு ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ எடுத்தோம்? 9.5. கரெக்டாக 9.5 வந்துருச்சு. சரியா? இதை வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம சிம்பிளாக வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் எல்லா மெஷர்மெண்ட்டையும் போட்டு வகுத்து பெருக்கி போடணுங்கிற அவசியமே இல்லை. சரிங்களா? இப்போ வந்து 4.25 அதில் பாதி, அதாவது 9.5 பாதி 4.25. அப்போ மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கர்வ் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கர்வ் கொடுத்து வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ் வந்து ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ இதில் வந்து 2 இன்ச்சு நம்ம குடஞ்சி விட்டுவோங்க. அதுக்கு மார்க் பண்ணிவிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து இங்கேருந்தே குடஞ்சி வெட்டிட்டு போயிடுறாங்க. அது வந்து அப்படி செய்யக்கூடாது. இங்கேருந்து நம்ம ஷோல்டரில் வந்து ஷோல்டர்லேருந்தே குடஞ்சி வெட்டிட்டு போனோம்னா அப்போ இங்கேருந்து நமக்கு லூஸ் விழுந்துடும். அதனால் அந்த ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி அதுலேருந்து நம்ம குடஞ்சி வெட்டிக்கணும். சரிங்களா? இப்போ அங்கிட்டு தையலுக்கான பகுதி 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கீழே மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இதை இன்னைக்கு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறது. சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டான இடத்துல அரைக்காத்து போட்டுக்கலாம். அரைக்காத்து போட்டு இது ப்ளவுஸ் வச்சுட்டு இங்கேருந்து அரேஞ்ச் வைக்கணும்ல. எங்கேருந்து அரேஞ்சு தையலுக்கு விடணும். நீ ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணும்போது நீ அரேஞ்ச் வச்சு அப்படி மார்க் பண்ணாலும் நீங்கள் இங்கேருந்து இது பண்ணுறீங்களே, அது கரெக்டாக வருமா? வரும்ல, கரெக்டாக வரணும்ல. வரும். எப்படி வராமல் இப்போ உனக்கு எப்படி சொல்கிறேன்? இந்த இருக்கு வரேன். வேறு துணியிலே நான் ஒரு ஸ்லீவ் மட்டும் மார்க் பண்ணுறேன். இதை இப்போ ஸ்லீவும் வச்சுக்கோ. ஒரு ஸ்லீவ் மடக்கி போட்டிருக்கோம். சரியா? வீடியோ இது பண்ணு. என்ன போடு. என்ன இப்போ மார்க் பண்ணியிருக்கியா? கீழே வந்து 1.5 இன்ச்சு நீ பட்டி மடக்கி ஹெம்மிங் பண்ணுறதுக்கு அடிப்பேன். சரியா? ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவியா? இப்போ இதை வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோ. இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிறது இது அடிங்கை சுற்றளவும் உன்னோட அடிங்கை சுற்றளவும் வரணும் கரெக்டாக. அதுதானே? இந்த இருக்குது. இது இன்னொருத்தவங்களோட கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு. இப்போ இதை வச்சு நான் உனக்கு கலந்து காட்டுறேன். சரியா? இப்போ இந்த இருக்குது அவங்களோட கை. சரியா? இதை வந்து கரெக்டாக போட்டுக்கோ. இப்படி கீழே ஃபஸ்ட்டு கீழே வைக்கிறியா? ஆஃப் கரெக்டாக தையலுக்கு அப்படியே ஷோல்டரை வந்து நீ மார்க் பண்ணுற. ஷோல்டரை வந்து நீ மார்க் பண்ணுற. இது கரெக்டாக இருந்துச்சு. 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆம்கோல் சுற்றளவுக்கு கரெக்டான அளவு மார்க் பண்ணிட்டேன். 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிட்டேன். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இதையும் நீ ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோ. இது எவ்வளோ வச்சுருக்காங்க? 5 இன்ச்சு. அதாவது அடிங்கை கீழே கையோட சுற்றளவு வந்து 5.25 வருது. நீ மேலே வந்து 6.25 மார்க் பண்ணிக்கோ. 1 இன்ச்சு கொடுத்தோம். ஆமாம், மார்க் பண்ணிட்டியா? மார்க் பண்ணிவிட்டு அதில் வச்சு பார்க்கும்போது 7 இன்ச்சு வருது. உங்கள் கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் நம்ம. சரியா? இப்படி திருப்பி விட்டுக்கோ. இது வந்து சுத்து கை போட்டிருக்காங்க. ஓகேவா?
இந்த மாதிரி சரியா இருக்கா? இந்த ராயேஜ் இருக்கு பார்த்தியா, இந்த ராயேஜ் இங்கே இருக்குல்ல, கரெக்டாக அங்கே வச்சுக்கோ. அதே மாதிரி இதையும் இது பண்ணி ஷோல்டரில் வச்சுக்கோ. 7.25 வருது. நமக்கு இங்கே 7 இன்ச்சு தான் வருது. 7 இன்ச்சு தான் வருது சரியா? இப்போ வந்து நம்ம இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் அப்போ அடிங்கை சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஒரு சிலர் வந்து அடிங்கை சுற்றளவு வந்து அளவு ப்ளவுஸில் கூட இருக்கும். அடிங்கை சுற்றளவு மார்க் பண்ணுறது எப்படின்னா பார்க்குறதுனா இந்த மாதிரி நம்ம பிடிச்சி இழுக்கும்போது இந்த இப்படி இழுக்கும்போது எக்ஸ்பெண்ட் ஆகுது, இங்கே இழுக்கும்போது அவ்வளோவா ஆகலை. அப்போ அந்த இடத்துல வைக்கணும். இதை இங்கே ஆம்கோல் சைடு வைக்கணும். 6 இன்ச் இருக்கா? இப்போ நம்ம 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணாலும் அவங்களுக்கு 7.25 வராது. 7.25 தான் வருதா? அப்போ என்னாச்சுன்னா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கீழே தான் இறக்கிக்கணும் அடிங்கை சுற்றளவுக்கு. அப்போ இந்த சைடு போகக்கூடாது, கீழே தான் இறக்கிக்கணும். கீழே தான் இறக்கிக்கணும். அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிறது அடிங்கை சுற்றளவே 6.5 இருக்குது. நீ அங்கிட்டு சைடில் போனேன்னா 6.5ன்னா 7 இன்ச்சு வைக்கும்போது இங்கே லூஸ் விழுந்துரும். ஊடால இங்கே லூஸ் விழுந்துருக்கு, ஸ்லீவ் கை ஃபுல்லாக லூஸ் விழுந்துரும். அப்போ நீ கீழே தான் இறக்கிக்கணுமே தவிர ஒன்று இந்த அடிங்கை சுற்றளவில் கரெக்டாக இந்த ஆம்கோல் ரவுண்டு மேட்ச் ஆகலைன்னா ஒன்று மேலே ஏற்றுறாப்புல இருந்தால் மேலே தான் ஏற்றிக்கணும் அதே அளவுக்கு. இல்லைன்னா கீழே தான் நீ இந்த 7.25 இந்த இங்கே வருதா, இங்கே தான் நீ திருப்பி அடிங்கை சுற்றளவு வச்சு மார்க் பண்ணி நீ ஸ்லீவ் வரையணும். அப்படின்னா மட்டும் அப்போ ஸ்லீவ் வரைகிறப்ப இங்கே அரைஞ்சி விட்டுட்டு இது பண்ணணுமான்னு கேட்குறேன். ஸ்லீவ் வரைகிறப்ப எங்கே அரைஞ்சி விட்டுட்டு தையலுக்கெல்லாம் விடக்கூடாது. இதே அவ்வளோதான். அந்த கரெக்டாக 7.25 வந்து மேட்ச் ஆயிடுச்சா, அந்த 6.5 வந்து மேட்ச் ஆயிடுச்சா, அதை வந்து நீ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோ. அதில் நீ பாதி 6.25 பாதி எவ்வளவு 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மி, மேலே 1/2 இன்ச்சு வச்சுட்டு இதே தான் நீ இப்படியே தான் மார்க் பண்ணணுமே தவிர நீ வந்து இது பண்ணக்கூடாது. இதில் நீ தையலுக்கான 2 இன்ச்சு அங்கிட்டு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். இவ்வளோதான் ஒரு ஸ்லீவ். நீ வந்து இந்த அடிங்கை சுற்றளவும் இந்த ஆம்கோல் சுற்றளவும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் தான் ப்ளவுஸ் வந்து இழுத்து அதாவது கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா லூஸ் விழுகாது. நீ இதை காட்டில் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது இந்த இருக்குல்ல, இப்போ வந்து 7.25 மேட்ச் ஆகிற இடத்துல இது வந்து 7.5 மேட்ச் ஆனாலும் கூட பரவாயில்ல. நம்ம தைக்கும்போது இழுத்து கொடுக்கும். அப்போம்போது அந்த 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் தான் வரும். அது தைக்கும்போது சரியாக வந்துடும். அதனால் நம்ம வந்து இந்த அடிங்கை சுற்றளவும் இந்த அடிங்கை சுற்றளவும் இந்த ஆம்கோல் சுற்றளவும் கரெக்டாக எங்கே மேட்ச் ஆகுதோ அவங்களுக்குள்ள தான் நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும் சரியா? இதுதான் இப்படி தான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த சுருக்கம் எதுவும் வராது, நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம பேக் மார்க் பண்ணிக்கலாம். துணி 15ன்னு சரியா இருக்கா? 1 மீட்டர் எடுத்து கொடுப்பாங்க. அதையே நான் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சு கொடுத்துருவேன். அதான் அன்னைக்கு சொன்னேன், ஒன்றே ஹாலாக எடுத்து கொடுங்க, கைக்கெல்லாம் ஒட்டு போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. இப்போ அப்படியே பேக்கை போட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து நம்ம கப்பு வந்து இவங்களுக்கெல்லாம் 12.5 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. 12.5 இன்ச்சு வச்சாலே சரியாகும் கப்போட உயரம். கப்பு வந்து அகலமாக ரொம்ப இதாக இல்லை, எடுப்பாலாமல். இப்போ வந்து நம்ம அப்படியே பேக்கை போட்டு ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். தெரியுதான் பாரு? இது வந்து கழுத்தோட அகலம் வந்து 2.25 தானே வச்சு மார்க் பண்ணோம். 2.25 தானே மேலே வச்சோம், அதே 2.25 கீழே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டில் மார்க்கலாம் சரியா? போட்டுட்டு மேலே ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் அதை கட் போடுற இடத்துல கரெக்டாக கட் போட்டுக்கலாம். எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. கீழே வந்து பட்டிக்கு வந்து 3 இன்ச்சு கொடுத்து மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ மார்க் பண்ணிவிட்டு பேக் அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 6 இன்ச்சு வச்சோமா? ஆமாம், அதே 6 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலே கழுத்தோட அகலம் வந்து ஷோல்டர் வந்து எவ்வளோ மார்க் பண்ணிடலாம்? 3.5 3.5 சரியா? 3.5 சரியா வச்சு மார்க் பண்ணிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கட்டிங் போடும்போதே இந்த இதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எதையும் கட் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. கரெக்டாக இருக்கும், ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும் சரியா? இப்போ இதில் வந்து 1 இன்ச்சு பேக்கில் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுமா, ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச்சு இந்த காவை கொடுத்து வரைஞ்சாச்சு. அடுத்து
உங்களுக்கு முன்கழுத்தோட உயரம் வந்து 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். சரியா? 7 இன்ச்சு வச்சு, ஏன்னா வளர்த்தியாகவும் இருப்பாங்க வெயிட்டாகவும் இருப்பாங்க. 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணணும், அதை வந்து கிராஸ் அடிக்கிறதுக்கு. சரியா? இப்போ அடுத்து வந்து முன்னாடி இறக்க வந்து 12.5 இன்ச்சு. அவங்களுக்கு 12.5னா 1/2 இன்ச்சு சேர்த்து 1 இன்ச்சு சேர்த்து 13.5 மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணது இங்கே வருது 3 இன்ச்சு பட்டிக்கு. அப்போ நம்ம இது பண்ண முடியாத ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சியாக மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு கூட வேணாம், 4 இன்ச்சு பின்பட்டினா 3 இருக்கும். இந்த இது இப்படி வச்சுக்கலாம். சரியா? அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நிப்பிள் டு நிப்பிள் வந்து 4 இன்ச்சு. அதில் வந்து உங்களுக்கு டாட் வந்து வெயிட்டாக இருப்பாங்க, ஆனால் பஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப லூஸ் கொடுத்தோம்னா சட்டை வந்து லூஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் எப்பயுமே நான் வந்து அவங்களுக்கு 1 இன்ச்சு தான் டாட்டு, இங்கிட்டு 1 இன்ச்சு அங்கிட்டு 1 இன்ச்சு தான் கொடுப்பேன். டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு, இங்கிட்டு அதே 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இதுதான் டாட்டு. இப்போ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுதான் டாட்டு. சரியா? இதுதான் டாட்டு. இப்போ இது வந்து இங்கேருந்து நம்ம 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். முன்னாடி 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து இந்த இதோட எவ்வளோ வந்து 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து இனி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது. சரியா? இப்போ ஃப்ரண்ட் வந்து இவ்வளோதான் கட் பண்ணுறது. இதில் இனி நம்ம இடுப்பு எவ்வளோ எடுத்தோம்? 8 இன்ச்சு. இது 3.25 இருக்குது. அப்படின்னா 1/2 இன்ச்சுக்கு தையல் போச்சுன்னா 3.25 தான் இருக்கும். 3.25 4.25 3.25னா 1 2 3 4 4.25. இங்கேருந்து இந்த மெயின் அடுத்த டாட் இருக்குல்ல, அங்கேருந்து 4.25, தையலுக்கானது 2 இன்ச்சு. அப்படி அந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும். அந்த மாதிரி மார்க் பண்ணி இது கிராஸாக கோடு போடணும். நம்ம இப்படியே விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் வரும், அது இது பண்ணிக்கலாம். சரி? அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து இதை விட்டு நம்ம அளவு எடுத்தோம் இல்லையா, அதை விட்டு வெளியில் தாண்டி போகும். 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு மேக்ஸிமம் 1 இன்ச்சு வரைக்கும் வெளியில் போகும். அப்போ இப்போ 1 இன்ச்சு வெளியில் போனால் அதை அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணி நம்ம இப்படி கிராஸாக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸாக தான் நம்ம கோடு போட்டு அதை கட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்கவுங்க அதாவது இங்கே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அகலமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அது வெளியே தான் போயிருக்கும். இங்கே நம்ம டாட்டோட அகலம் எல்லாமே கூடணும் போது அப்போ வெளியே போயிருந்துருக்கும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் கம்மியாக இருக்கனால டாட்டோட அகலமும் கம்மியாக இருக்குது. அதனால நமக்கு இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. சரியா? அளவு ப்ளவுஸ்லேயுமே நம்ம மார்க் பண்ணும்போது ஒரு சில அளவு ப்ளவுஸில் வந்து வெளியில் தான் போகும், ஒரு சிலருக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே கட் பண்ணுறது. ஒரு ப்ளவுஸே கட் பண்ணுறதே அவ்வளோதான். மெஷர்மெண்ட் அளவு ப்ளவுஸை போட்டு கட் பண்ணுறதை காட்டிலும் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். அது மாதிரி ஸ்டிச்சிங்குமே அதுதான் ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். காலிஞ்சு இது பண்ணோம்ல, அதை வந்து கிராஸ் ஆகிட்டு அரைக்காட்டு போடுற இடத்துல அரைக்காட்டு போடுறோம். ஃப்ரண்ட்டும் முடிஞ்சு. அப்படியே பட்டி எவ்வளோ இருக்கு நடந்து பார்த்துட்டு அப்படியே பட்டி கட் பண்ணிக்கிட வேண்டியதான். இப்போ இந்த பட்டியோட நீளம் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியணும் இல்லையா? இங்கேருந்து
3.25. சரியா? அந்த 3.25 வந்து 2வது அரக்காத்து போட்டுக்கணும் இல்லையா? ஆ இங்கேருந்து மொதல் அரக்காத்து வரைக்கும் 3.25 இருக்குது. அடுத்து 2வது அரக்காத்து போட்டுக்கணும் இல்லையா? அங்கே கரெக்டாக இதை வச்சு 11 இன்ச்சு வருதா? பட்டியோட நீளம் வந்து 11 இன்ச்சு. இப்போ முன்பக்க பட்டி உயரம் வந்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அது பார்த்துக்கலாம். நாலரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஏன்னா முன்பக்க பட்டி வந்து 4 இன்ச்சு, சென்டரில் வந்து 3 இன்ச்சு. சரியா? பட்டியோட நீளம் வந்து 11 இன்ச்சு வச்சோம் இல்லையா? 11 இன்ச்சு எடுத்தோம். 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 மார்க் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 மார்க் பண்ணிவிட்டு பின்பக்க பட்டி வந்து 3.5, அப்போ 4.5 வச்சு மார்க் பண்ணிக்கணும். சரியா? மார்க் பண்ணியாச்சு. அதை வந்து இந்த மாதிரி அவ்வளோதான் பட்டி. இப்போ இடுப்பு வந்து 8னா 9, ஆமாம் 8 இன்ச்சு, ஒரு சைடுக்கு 8 இன்ச்சு தானே, 9, 10, 11. அப்போ இந்த பட்டி அப்படியே வச்சுக்கலாம். நம்ம அளவு ப்ளவுஸில் கட் பண்ணும்போது ஒரு சிலருக்கு கிராஸ் வரும் பட்டி, பட்டி வந்து கிராஸ் வர பண்ணிக்கிறோம். அதையும் பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நீங்களும் போட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.